சரியா? ஆகவே இன்றைக்கு நம்ம ஒரு கற்றுக்கொள்ள போகிற ஒரு பாடம் என்னன்னு கேட்டால், மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பி ஆமென் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? மார்க் சாப்டர் 9 verse 25. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள்ளே போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்போது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். இந்த இடத்துல இயேசு ஒரு பிசாசை துரத்துகிறார். அந்த இயேசு ராஜா பிசாசை துரத்தும் போதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். எங்கெங்கெல்லாம் பிசாசை துரத்தினார், அந்த பிசாசுகளை துரத்தும் போது அவர் என்னென்ன வார்த்தைகளை கையாண்டார், பயன்படுத்தினார்ங்கிறத நம்ம பார்க்கணும். சில ஒரு நாள் அவர் உதாரணத்துக்கு சொல்கிறேன், மார்க் 1ஆம் அதிகாரம் ஜெபாலயத்தில் நின்று பேசும்போது அங்கே ஒரு பயங்கரமாக பிசாசு சத்தம் போடுவான். உங்களுக்கு தெரியுதா? ஞாபகம் இருக்கா? உமக்கும் எனக்கும் என்னை கெடுக்க வந்து இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் சத்தம் போடுவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சத்தம் போடாத, முதல்ல சத்தம் போடாமல் இவனை விட்டு போ, அவ்வளவுதான். நீ எந்த ஊர்லேருந்து வந்து எத்தனை மணிக்கு போவ, பிரியாணி கொடுத்தா போவியா, அமாவாசைக்கு போவியா, ஆடிக்கு போவியா, ஆடிக்கிட்டு போவியா, ஆடாமல் போவியா, அப்படிலாம் கேட்கவே இல்லை ஆண்டவர். ஆனால் அவர் பயன்படுத்துகிற வேர்டு தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஏசப்பா தானே நமக்கு ரோல் மாடல். அப்போ அவர் இங்கே என்ன சொல்லுகிறார் இந்த இடத்துல? அது கர்த்தருடைய பிள்ளைகளை தொடர்ந்து நம்ம பாடம் படித்து கொண்டு வருகிறோம். பிசாசை எதிர்த்து ஜெபிக்கிறது. ஒருவர் ரட்சிக்கப்படாதபடி தடை பண்ணுறதே பிசாசு தான், இல்லையா? அவன் ரட்சிப்புகளை வராதபடி தடை பண்ணுறதே பிசாசு. அப்போ அந்த பிசாசை எதிர்த்து ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும், பழகணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். பழகணும், கற்றுக்கொள்றதெல்லாம் ஓகே. ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா எப்படி? இப்போ ஒரு டாக்டர் படிச்சுட்டாங்க, எம்டி எல்லாம் டிகிரி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த எம்டி படித்த தம்பி சாப்பிட்டு தூங்கிட்டு கிடந்தான்னு வைங்க, அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? என்ன டே படிச்சிருக்கு, அப்படி இப்போ போடா, ப்ராக்டிஸ் பண்ணு, போ சீனியர் டாக்டர்ஸ்கிட்ட போ, அங்கே போ, இங்கே போ அப்படின்வாங்க. அப்போது அவன் ப்ராக்டிஸ் பண்ண தான் அங்கே இருக்கிற டிசீஸ், அங்கே இருக்கிற நோயாளிகள், அங்கே இருக்க அந்த காலத்தில் என்னென்ன நோயோடு வராங்க, அதுக்கு என்னென்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க, சீனியர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் அவங்க ட்ரெயின் பண்ணாதான், ப்ராக்டிஸ் பண்ணாதான் அவனும் ஒரு தரமான ஒரு மருத்துவராக வர முடியும். 4 பேர் அவங்ககிட்ட போவாங்க, இல்லையா? அப்போ நம்ம டெய்லி பிரசங்கம் கேட்குறோம், டெய்லி ஜெபம் பண்ணிக்கிறோம். ஜெபம் பண்ணிக்கோங்க பிரதர், ஜெபம் பண்ணுறோம், நல்லா திடப்படுத்திட்டீங்க, தேங்க்யூன்ட்டு படுத்துடுறீங்க. ஆனால் நீங்கள் எப்போ ஆவிக்குரிய உலகத்தில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க? சத்துருவை எதிர்த்து ஜெபிக்கணும். நீங்கள் சாத்தானுடைய போராட்டங்களை எதிர்த்து ஜெபிக்க பழகணும். அப்போ இங்கே பாருங்கள், ஆண்டவர் வந்து இந்த பிசாசை பார்த்து சொல்கிறாரு, அசுத்தாவியை நோக்கி. இதே அசுத்தாவி பிடிச்ச ஆளை சீஷர்கள் ஜெபம் பண்ணாங்க. ஏற்கனவே அவங்க ஒரு அட்டம் பண்ணி அதில் தோற்று போயிட்டாங்க. ஆனால் இப்போ ஜீசஸ் வந்து அதே ஸ்பிரிட்டை அவர் கடிந்து கொண்டு துரத்தும் போது அவர் பயன்படுத்துகிற வார்த்தை பாருங்கள். அந்த வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அந்த அசுத்தாவியை நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு போ அப்படிங்கிறாரு. அப்போ இதிலிருந்து நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், அதுக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன ஆவின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் ஃபைண்ட் அவுட். நீங்கள் கண்டுபிடிக்கணும் அந்த ஸ்பிரிட் என்ன ஸ்பிரிட், அது வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட்டு, புரியுதா? அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்களா பிரதர், நாங்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போவோம். அப்படி நீங்கள் என்னைக்கு எழும்புவீங்க? அப்படி டிவி பார்த்துட்டே, காஃபி குடிச்சிட்டு, டிவி பார்த்துட்டு, அப்படியே சோறை பொங்கிட்டு, சோறு குழஞ்சிருக்கா, பொங்கியிருக்கா, வந்திருக்கான்னு அதை படைப்பா சைடில் பார்த்துக்கிட்டு இப்படியே காலந்தள்ளினா என்ன கதை அது? நீங்கள் எழும்பணும் ஆண்டவருக்காக. உங்கள் மாவட்டத்தை குறித்த, அட்லீஸ்ட் உங்கள் சபையை குறித்த ஒரு பாரம் இருக்கணுமே, இல்லையா? அப்போ இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், அந்த பிசாசை அவர் எப்படி டீல் பண்ணுறாரு பாருங்கள். இப்போ இந்த பிசாசை பார்த்தோன்னா ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு. கர்த்தருடைய பிள்ளைங்க அவங்க அப்பா வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டால், தேவனுடைய பிள்ளைகளை 22 வாசிங்க. ஆண்டவர் கேட்குறாரு 21, அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இவனுக்கு உண்டாகி இந்த ஸ்பிரிட் வந்து எவ்வளவு காலம் ஆயிற்று அப்படின்னு ஜீசஸ் வந்து அவங்க அப்பாட்ட கேட்குறாரு. 21 பாருங்கள்,
அதுக்கு அப்பா சொல்கிறார், சிறு வயதுலேருந்தே, பிறந்ததுலேருந்து, சின்ன பையன்லேருந்தே இந்த ஸ்பிரிட் அவனுக்குள்ளே இருக்குது. அப்போ 22ஆம் வசனம், இவனை கொல்லும்படி அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, எதையாயில் செய்யக்கூடுமானால் எங்களுக்கு மனமிறங்கி எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு அப்பாவுக்கு சொல்கிறாரு. இப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவராக இயேசு கேட்ட கேள்வி, எவ்வளோ காலம் இவன் இப்படி கஷ்டப்படுறான்? உடனே அப்பா சொல்கிறாரு, அவன் சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ இயேசு அவனுக்காய் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இயேசு பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்க, ஊமையும் செவிடுமான ஆவியே. ஆண்டவர் சொல்கிறார், ஊமை அப்புறம் செவிடுமான ஆவியே இவனை விட்டு போ. அப்பா சொல்லலை, அவன் பேசவே மாட்டான் சொல்லலை, அவனுக்கு என்ன சொன்னாலும் காது கேட்காதுன்னு தகப்பன் சொல்லலை. நல்லா கவனிக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, அவன் சொல்கிறத வச்சு ஜீசஸ் ஜெபிக்கலை. ஜீசஸ் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவனை பார்க்கும்போதே வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் இருக்குது, என்ன ஸ்பிரிட் இவனுக்குள்ளே இருக்குதுன்னு டிசைன் பண்ணுறார். டிசைண்டிங் இன் த ஸ்பிரிட். ஆவியை பகுத்தறிகிற கிருபைக்காக ஜெபிக்கணும். சும்மா 4 வார்த்தை அந்நிய பாஷை பேசிட்டு, ஹாப்பா சூப்பர் அனாயிட்டிங்ப்பா, அப்பா சூப்பர் ஒர்ஷிப்பா, சூப்பர் பாட்டுப்பா, அப்பா பயங்கரமான அனாயிட்டிங்ப்பா, நீ தான் மிஸ் பண்ணிட்ட சொல்லுங்க, பரவாயில்ல. ஆனால் நீங்கள் என்னைக்கு எழும்ப போகிறீங்க அதை சொல்லுங்க எனக்கு. நீங்கள் அப்படியே பார்வையாளர்களாகவே இருந்து கிரிக்கெட் மேட்சை பார்த்து அப்படியே டீயை குடிச்சிக்கிட்டு கடைசியில் பார்த்தா அவன் தோத்துரு, அவனுக்கு 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தோக்க வச்சுருப்பான், ஜெயிக்க வச்சுருப்பான், அது வேறு விஷயம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் நீங்கள் தேவனுக்காக எழும்ப வேண்டிய ஒரு காலம். இங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் ஊமை. முதல்ல அந்த ஸ்பிரிட் ஊமை ஸ்பிரிட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன சொன்னாலும் வாயே திறக்காது, அப்படியே உர்றன்னு இருக்கிறது. சில ஆட்கள் வீடுகளில் அப்படி இருப்பாங்க. சில உண்மையாகவே அமைதியாக இருப்பாங்க. அவனை போய் ஸ்பிரிட் இருக்குன்னு சொல்லிடாதீங்க தயவுசெய்து. ஏன்னா நான் பேசும்போது எல்லாத்தையும் பேச வேண்டியிருக்கு. உங்கள் கணவர் என்ன பேசினாலும், நீங்கள் என்ன பேசினாலும் அமைதியாக இருக்கனாருன்னா, பற்றியா அப்போ இத்தனை ஊமை ஸ்பிரிட் இருக்குது போல் இந்த ஆளுக்கு அப்படி நினச்சிடாதீங்க. அவர்கிட்ட கேட்டால் சொல்லுவார், இந்த அம்மாகிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தான் நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதனால் நீங்கள் டபார்னு அப்படி இப்படிலாம் போயிடாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, சிலர் மனம் திறந்து பேச மாட்டாங்க. அவங்க இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் டேப் ரெக்கார்டை ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. சின்ன சிப் போதும். இப்போ செல்ஃபோன்லேயே டேப் பண்ணோம் இல்லையா? அப்போ அதுக்குன்னு அவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தேவை கிடையாது. சிலருடைய இருதயமே டேப் ரெக்கார்டர் தான் இன்றைக்கி. இருதயமே பார்த்தீங்கன்னா டேப், அமைதியாக பார்த்துட்ருப்பான், கேட்டுட்ருப்பான். ஆனால் பேசும்போது பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு முன்னால் 6 மாதத்துக்கு முன்னால் 10 வருஷத்துக்கு முன்னால் பேசுனதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த இருதயத்தில் அவன் பதிவு பண்ணி வைக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நான் பாரத்தோடு உங்களோடு கூட பேசுகிறேன். நீங்கள் மனம் திறந்து முதல்ல கணவன் ஒய்ஃப்கிட்ட பேசு. ஒய்ஃப்கிட்ட மனம் திறந்து பேசுகிற ஊரில் இருக்கிற ஆள்கிட்டலாம் போய் பேசிகிட்டு இருக்காத. அது உனக்கு ரொம்ப வேதனையில் முடிஞ்சிடும். அதே போல் சிஸ்டர்ஸும் அப்படி தான். ஆமாம், வீட்டு காரியத்தை பக்கத்து வீட்டு காரிக்கிட்ட அங்கே இங்கேன்னு பேசுறதுதான் கிடையாது. உடனே வாட்ஸ்அப்பில் தானே அங்கே இங்கே பரப்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் ஒருத்தர் மனம் திறந்து பேசுங்க. பகல் ஃபுல்லாக சண்டை கிண்டை போட்டாலும் சாயந்தரத்தில் ஜெபம் பண்ணணும், ஒப்புரவாகணும் ஆண்டவர் சமூகத்தில். இன்றைக்கி ஏன் நமக்கு எழுப்புதல் வர மாட்டேங்குது? இவ்வளோ பாட்டு. என்ன உங்கள் சர்ச்சில் எவ்வளோ பாட்டு பாடுறாங்க? இல்லை, இங்கிலீஷில் பாடுறீங்க, தமிழில் பாடுறீங்க, தெலுங்கில் பாடுறீங்க, கன்னடத்தில் பாடுறீங்க, உட்காந்து பாடுறீங்க, நின்று பாடுறீங்க, கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணி பாடுறீங்க, என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறீங்க. லைட் ஆஃப் பண்ணி பாடுறீங்க, லைட்டை போட்டு பாடுறீங்க. அப்படி பயங்கரமான, அதாவது இன்றைக்கி சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கூட பயந்துருவானுங்க போல் இருக்குது. நம்முடைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு நம்ம என்னெல்லாமோ பண்ணுறோம். ஓகே என்னெல்லாமோ பண்ணலாம், ஆனால் ரிசல்ட் என்ன, அதுதான் முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகள் சிலர் என்ன பேசினாலும் வாயே திறக்க மாட்டான், ஊமை பிசாசு. சிலருக்குள்ள அப்படியே ஓப்பனாக பேசக்கூடாது, அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் காது மட்டும் வேலை செய்யும். சிலருக்கு காது வேலை செய்யும், பாம்பு காது மாதிரி வேலை செய்யும். என்ன பேசுகிறாங்க அப்படியே கவனிக்கிறது. இன்றைக்கி நான் பிசாசுனா அது இத்தனை மணிக்கு வருவான், அத்தனை மணிக்கு போவான்ல, வீட்டுக்குள்ளே இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. அதனால் இன்றைக்கி ஆவிக்குரிய குடும்பங்களில், ஜெபிக்கிற குடும்பங்களில் போராட்டங்கள் அதிகம். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தோல்வி அதிகமாகிட்டு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டால், அந்த சாத்தானுடைய தந்திரங்களை சரியாக
அதாவது அதை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் சோர்ந்து போயிடுறோம். ஒன்று ஊமை பிசாசு, ரெண்டாவது என்ன பிசாசு? ஆண்டவர் சொல்கிறாரு ஊமையும் அப்புறம் செவிடுமான ஆவியே. ஊமை, ரெண்டாவது செவிடு. இதுக்குள்ளே ரெண்டு ஆவி உள்ளே புகுந்திருக்கு. அவங்குள்ள ரெண்டு ஆவி புகுந்திருக்கு. ஒன்று ஊமை பிசாசு, இன்னொன்று செவிட்டு பிசாசு. அப்போ என்ன அவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் யாரும் என்ன பேசிட்டு போங்க, அப்படி பாட்டுக்கு வர வேண்டியது, சாப்பிட வேண்டியது, படுக்க வேண்டியது, வர வேண்டியது, சாப்பிட வேண்டியது, படுக்க வேண்டியது. வீட்டில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, என்ன பசங்க படித்தாங்களா, என்ன படிக்கிறாங்க, எங்கே போனால் வந்தான், ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் வந்து அவன் டைமே கிடையாது, பேசுறது அவன் நேரம் கிடையாது. பாருங்கள், எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்கறது கிடையாது. ஒரு காதில் கேட்டுக்கிட்டு இன்னொரு காதில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றது. கடைசியில் பார்த்தா சாப்பாடு பிளேட்டு காலி ஆயிரும், சாப்பிட்டா மாதிரியே இல்லைன்னு சொல்கிறது. இது வந்து நீங்கள் நல்லா கவனிக்க, நிறைய வீடுகளில் இந்த மாதிரி பிரச்சனைகளில் சிக்கி இருக்கிறவங்க, நீங்கள் வந்து இதெல்லாம் நல்லா கவனிங்க. இன்னைக்கு பாரத்தோடு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினால் சொல்லுகிறேன். இப்போ இதை சொல்லும்போது ஒரு வசனத்தை வாசித்தா உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். 58ஆம் சங்கீதம், Psalm 58 verse 5 வாசிங்கள். பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும், பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும், அவர்கள் ஊதும் சத்தத்துக்கு செவி கொடாதபடி, அவர்கள் ஊதும் சத்தத்துக்கு செவி கொடாதபடி, தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல, தங்கள் காதுகளை அடைத்துக் கொள்ளுகிற செவிட்டு விரியனை போல இருக்கிறார்கள். பாம்பாட்டிகள் என்ன செய்யறாங்களாம்? வினோதமாய் ஊதுறாங்களாம். அவர்கள் ஊதும் சத்தத்துக்கு செவி கொடாதபடிக்கு தன் காதுகளை அடைத்து கொள்ளுகிற. இப்போ உண்மையா உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு புதர் இருக்குது, பின்னால் காடு போல் கிடக்கு, திடீர்னு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்துட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியல, உடனே என்ன செய்வோம்? நம்ம பாம்பாட்டி கூப்பிடுவோம். பாம்பாட்டிகள் வந்து அவன் ஊத ஆரம்பித்த உடனே எங்கே கிடந்த பாம்பாக இருந்தாலும் அந்த மகுடம் ஊதுகிற சத்தத்தை கேட்டு வந்து அது அப்படியே ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடும். அப்புறம் வந்து அவன் வந்து தந்திரமாக அந்த பாம்பை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை. அப்போ இங்கே என்ன சொல்லப்படுகிறது? சங்கீதத்தில் தேவனுடைய பிள்ளைகளை இந்த சங்கீதத்தில் சொல்கிறாரு, பாம்பாட்டிகள் வினோதமாக ஊதுறாங்களாம். வினோதமாக, வழக்கமாக ஊதுறதை விட என்னெல்லாமோ அதெல்லாம் நான் இழுத்து சொல்கிறத விட, இப்போ சொல்கிறேன்னே, இப்போ எங்களெல்லாம் ஒரு பாம்பாட்டி மாதிரி வச்சுக்கோங்க. ஊழியக்காரங்க பாடுறவங்களாம் பாம்பாட்டி மாதிரி என்னென்னமோ பாட்டு பாடி பார்க்குறோம், என்னென்னமோ பிரசங்கம் பண்ணி பார்க்குறோம், இந்தந்த டாப்பிக்கில் சொல்கிறோம், அப்படி சொல்கிறோம், என்னென்னமோ பேசி பார்த்தாலும் சில ஆட்கள் சர்ச்சுக்கு வர்றது அப்படி கல் போல் உட்கார்றது, ஒரு மாற்றமும் கிடையாது. அந்த இடத்த இன்னொருத்தனுக்கு கொடுத்தா கூட அவன் மூலமாக 10 ஆத்துமாக்கள் அந்த சபைக்கு வந்திருக்கும். இதுக்குள்ளே என்ன சொல்கிறீங்க? அந்த சீட்டையும் விடுறது கிடையாது, அந்த ஆர்கனையும் விடுறது கிடையாது, நான் தான் வாசிப்பேன்றது, நான் தான் பர்மனெண்ட் செக்ரட்டரி, பர்மனெண்ட் ட்ரெஷரரு, காது கொடுத்து கேளுங்க, நாங்கள் தான் இருக்கணும், எங்கள் குடும்பம் தான் இருக்கணும், எல்லாம் நாங்கள் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில ஆலயங்களில் ஆளுகை செய்கிற சில ஆவிகள் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், நான் என்ன சொல்கிறேன், அது இருந்துட்டு போயிருங்க. ஆனால் இங்கே பாருங்கள், எவ்வளவு சத்தியம் வந்தாலும் இந்த சத்தியம் எங்களுக்கு இல்லை. மனம் திரும்பிட்டீங்க, அதெல்லாம் எங்களுக்கு இல்லை. நாங்களாம் எப்போவுமே இந்த சர்ச்சை கட்டினது எங்கள் தாத்தா தான் கட்டினார். அப்பா தாத்தா கட்டினா தாத்தா பரலோகம் போவார், நீ பேரப்புள்ள போவியா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாத்தா கட்டினா தாத்தா போவார்யா பரலோகம், நீங்கள் போவீங்களாயா? போவீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் இந்த வசனம் பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதுறது மாதிரி பிரசங்கிமார்கள், தேவ பிள்ளைகள், பாடுகிற பிள்ளைங்க என்னெல்லாமோ பாடி பார்த்தாச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள சரியான மனம் திரும்புதல் வர்றதில்லை, சரியான ஒரு born again எக்ஸ்பீரியன்ஸ் வர்றது கிடையாது. நிறையருடைய மனம் திரும்புதல் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குது. நிறைய பேர் கல்யாணத்துக்கு முன்னால் மனம் திரும்புதல் ஒரு மாதிரி இருக்குது, கல்யாணத்துக்கு பிறகு ஒரு மாதிரி இருக்குது. கல்யாணத்துக்கு பிறகு பணம் கேட்டு சண்டை போடுறது, எழுதி வாங்குறது இல்லையா, எண்ணத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு இவன் மாமனாரை கேவலமாக பேசுறது, இதெல்லாம் என்ன ஒரு வாழ்க்கைன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆமாம், மருமகன் முன்னால் இருந்தால் வாங்க போங்கன்றது, மருமகன் அவன் கிடக்கான், அவன் வந்துட்டான், அவன் எங்கே இருக்கான், யாரை சொல்கிறீங்க, அதான் மருமகன் ஒருத்தன் இருக்கானே அப்படின்றது, மாமியார் பேசுறது. இப்போ நிறைய வீடுகளில் இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இதுதான் பிசானா தலையை விரித்து போட்டு பயங்கரமாக கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்து நிற்பான், நீங்கள் நினைக்காதீங்க. அப்போ இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளுக்கு காரணம்னு கேட்டால்
பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் ஊதுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்காத தங்கள் காதுகளை அடைத்து கொள்ளுகிற யங் ஜெனரேஷன், ப்ளீஸ் லிசன். ஆமாம், அப்பா அம்மா சொல்கிறத உங்களுக்கு எல்லாம் வந்து என்ன, நீங்கள் என்ன இப்போ தான் நியூயார்க் சிட்டிலேருந்து கீழே அங்கே இருக்கிறவனே நல்ல அமைதியாக இருக்கிறான். அங்கே இருக்கிற எல்லா ஊரையும் நான் பார்த்துட்டு வந்து தான் பேசுகிறேன். இவங்க எப்படியோ இதை நியூயார்க்கை சும்மா அந்த வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்தவொடனே இவங்களுக்கே ஒரு பிரம்மை, நாங்கள் நியூயார்க்கில் இருக்கிறோம், நாங்கள் வி ஆர் ஃப்ரம் நியூயார்க்கு, எஸ் எஸ் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரிலாம் விட்டுருங்க தயவு செய்து. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் ஆண்டவருடைய சித்தத்துக்கு, தேவ சத்தத்துக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கணும். பாம்பாட்டிகள் வினோதமாக ஊதி ஊதி பார்த்தாலும் இந்த பாம்புகள் வெளியே வர மாட்டேங்குது. ஏன்னா காது அடைச்சிக்குது. இது எங்களுக்கு இல்லை. பரிசுத்த அபிஷேகம் பெற்ற அதெல்லாம் எங்களுக்கு இல்லை. நீங்கள் பேப்டிஸ்ட் எடுத்துட்டிங்களா, அதெல்லாம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஏற்கனவே 3-4 தலைமுறை கிறிஸ்தவத்தில் தான் இருக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு இல்லை. காதை அடைத்து கொள்ளுகிற பாரம்பரிய கிறிஸ்தவர்களோடு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பாரத்தோடு நான் ஜெபிக்க போகிறோம் நம்ம இப்போ, சரியா? அப்போ இந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பைபிளில் ஒரு வசனம் இருக்குது தெரியுமா? நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஒவ்வொரு 7 சபைகளை பற்றி, சபையின் நிலவரங்களை பற்றி ஆவியானவர் பேசும்போது அந்த நிலவரத்தை சொல்லிட்டுன்னு சொல்வார், ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அப்புறம் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்படும். உடனே ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். காது உள்ளவன் கேட்க கடவன்னா அப்போ சபையில் சிலர் காது இல்லாமையா பிறந்திருக்காங்க? இல்லையே. பிறக்கும் போது அழகான காதுகள், பார்க்கறதுக்கு நல்ல காதுகள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ சத்தத்தை கேட்டும் நீ ஒப்பு கொடுக்கலையப்பா, இன்னும் நீ அந்த பழைய ஸ்டோரியை தானே பேசிக்கிட்டு இருக்கிற. நிறைய பேர் பாருங்க, அந்த காலம் பழைய ஸ்டோரியை பேசிட்டு கிடப்பாங்க. நாங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், வீட்டில் நீ இப்போ மருமகளாக வந்திருக்க, நீ என்ன ரொம்ப இதெல்லாம் அனுபவிக்கிற? ஆமாம், அந்த காலத்தில் நான் நடந்து போனோம், அந்த காலத்தில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் நடந்து ஆமாம், அந்த காலத்தில் கார் வசதி இல்லை, காரு பெட்ரோலுக்கு காசு கிடையாது. அந்த காலத்தில் காரில் போவதுக்கு ரொம்ப ரேரு. இந்த காலத்தில் எல்லாருமே காரில் போகணுன்னு தான் ஓலா, அப்புறம் என்னது ஓலா, ஊபர், அப்படி அட்லீஸ்ட் ஓலா ஆட்டோவாது கொண்டா. அப்போ தான் நான் அந்த அளவுக்கு இன்றைக்கி எல்லாம் ஆளாளுக்கு அதுக்குரிய ஆப்பெல்லாம் ஃபோனில் வச்சு நம்ம டெவலப் ஆகிட்டோம். இன்னும் நீ நடந்து போ, அங்கே போ, இங்கே போன்னு சொல்லி நாங்கள் அந்த காலத்தில் இப்படி இருந்தோன்னு சில ஆட்கள் சில வீட்டில் இருக்கிறவங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. சில நல்ல நிலைமையில் இருந்தாலும் இன்னொருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. பாரத்தோடு சொல்கிறேன், நீங்கள் நல்ல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்கள், அப்போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆமே, நானே நியாயப்படுத்திக்கிட்டு நான் சொல்கிறதான் சரின்னு நான் ஒரு நாள் இருக்கவே கூடாது. எனக்கு ஒரு நல்ல மென்டர் வேணும், இல்லைனா நான் மென்டல் ஆயிடுவேன். புரியுதா உங்களுக்கு? மென்டர்னு என்னன்னா, என்னை உருவாக்குகிறவர், என்னை கண்டித்து உணர்த்துகிறவர். நீ பேசுறது சரி கிடையாதுப்பா, நீ கொஞ்சம் மாற்றிக்கோ அப்படின்னு எனக்கு போதிக்கிற ஒரு மெச்சூரிட்டியாக முதியவர்களுடைய ஆலோசனை நான் கேட்கணும். முதியவர்களுடைய ஆலோசனை அதுதானே அங்கே அந்த நாட்களில் சாலமோனுடைய குடும்பத்தில் வந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அர்த்தம்? முதியோருடைய ஆலோசனை இல்லையே. பைபிளில் வாசிக்கிறோம், முதியோருடைய ஆலோசனை தூக்கி எறிஞ்சுவிட்டான். தான் கூட நிற்கிற வாலிப பசங்க ஆலோசனை கேட்டான். அந்த குடும்பமே உருப்படாமல் போயிடுச்சு இல்லையா? ஆகவே பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட பொல்லாத பிசாசுகளை துரத்துவதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா? அதாவது நான் சொன்னேன்ல, அந்த ஆவியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ள திடீர்னு இந்த மாதிரி சில ஆவிகள் போராடுகிறதுன்றா இது எப்படி கண்டுபிடிக்கிறது பிரதர்? அதுக்காக ஏதாவது ஒரு பயிற்சி கொடுக்குறீங்களா? பயிற்சியா? இல்லை, நல்ல கவனிங்க. நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெருகணும். அபிஷேகத்தை பெற்று ஆவியில் நிரம்பி டெய்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே வரணும். அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கணும். அப்போ ஜெபம் பண்ணி ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கணும். அப்போ நீங்கள் உங்கள் பிரச்சனைக்காக ஜெபிக்கும்போது அது என்ன போராட்டம் என்பதை ஆவியானவர் உங்களுக்கே அவர் உணர்த்திடுவார். உங்களுக்கு நல்லா காட்டி கொடுத்துருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சொப்பனங்களின் மூலம் கர்த்தர் பேசுவார். இன்னும் ஆழமான அந்த அபிஷேக ஆழத்தில் போகிறவங்களுக்கு தரிசனத்தின் மூலம் கர்த்தர் பேசுவார். வசனத்தின் மூலம் கர்த்தர், டெய்லி பைபிள் ரீடிங்கில் வசனத்தின் மூலம் கர்த்தர் பேசக்கூடும். அப்போ நீங்கள் உங்களை அற்பமாக நினைக்காதீங்க.
இந்த இந்த வரங்களை டிசைண்டிங் இன் த ஸ்பிரிட், அதாவது என்னது, ஆவியை பகுத்தறிகிற வரம் பைபிளில் இருக்கு இல்லையா? ஆவியை பகுத்தறிகிற வரம் பைபிளில் 1 கொரிந்தியர் 12 இருக்கு. நீங்கள் கேட்கணும், எனக்கு இந்த நாட்களில் ஆண்டவரே எங்கள் கூட பழகிறவங்க எப்படிப்பட்டவங்க, என் கூட சேர்ந்து வேலை பார்க்குறவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க இன்னும் ஆவி உடையவங்களாக இருக்காங்களா, அதை நான் கண்டுபிடிக்கணும். சும்மா எல்லாரோடையும் போய் நம்ம வந்து வளவளன்னு பேசி கடைசியில் நம்ம ரொம்ப நெருக்கமாக போய் கடைசியில் உடைந்து போகுது, பிரச்சனையாயிருது. அதனால பாரத்தோடு நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிசாசின் கிரியைகளை நம்ம அழிக்கணும். அதில் ஒன்று தான் இந்த ஊமையும் செவிடுமான ஆவி. சில அந்த நாட்களில் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு கிண்டை போட்டு ஒரு கடைசி ஒரு சமாதானத்துக்கு வந்துடும். இன்றைக்கி யாருன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் பேசுகிறதே கிடையாது, கதவை போய் அடைச்சிக்கிறது, பேசுறதே கிடையாது. அப்போ நம்ம நினைப்ப அமைதியாக போயிட்டான், இல்லை உள்ளே உட்காந்து வாட்ஸ்அப்பில் அடிச்சுட்டு கிடப்பானுங்க. வாட்ஸ்அப் சண்டை இன்னைக்கு வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து நம்ம ஊரில் பல வருஷமாகவே இருக்குது. என்னை கேட்டால் அது பல வருஷமாக இருந்துக்கிட்டு, என்னைக்கு இந்த வாட்ஸ்அப் வந்துச்சோ வாட்ஸ்அப் சண்டை, அது வந்து பயங்கரமான வல்கர் வேர்ட்ஸ் எல்லாம் அந்த வாட்ஸ்அப்பில் போட்டு குடும்பத்தில் பயங்கர சீரழிவு. ஆமாம், அதில் சரியான மனம் திரும்பி வரல, இன்னும் அந்த பழைய கதையே வச்சு பேசிக்கிட்டு சிலர் வந்து அவங்கள அந்த பழைய கசப்பு அல்லது பழைய என்ன சொல்கிறது அந்த வஞ்சகம் அதையே வச்சுட்டு சரிவர பேச்சுவார்த்தை இல்லை, ஆனால் ஜெபம் பண்ணுறோம். அதுதான் இருக்கிற ஒரு பியூட்டியே. நம்ம ஜெபமும் பண்ணிக்கிடுவோம், நம்ம ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்லிட்டார் பேசக்கூடாதுட்டார்னு சொல்லிடுவோம். நம்ம இல்லை, என்னையா உலகத்தில் கொண்டு போகிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக போயிடணும், சமாதானத்தை நாடி சமாதானத்தை தேடி, அப்படிதான் பைபிள் சொல்லுது. அதனால் இந்த நாட்களில் நான் உங்களுக்கு இந்த வார்த்தை பேசும்படி தேவ கிருபை செய்கிறார். அப்படி எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஆமேன். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்கள் வீடுகளில் சரியான உறவு இல்லாமல் முறிஞ்சு போயிருச்சா? நீங்கள் சொல்வீங்க கூடுமானால் சமாதானமாக இருடான்னு. ஆமாம், அது எந்த சூழ்நிலையில் பவுல் சொல்கிறாருன்றத முதல்ல அந்த சப்ஜெக்டை வாசிங்க. இந்த ஒரு வசனத்தை சொல்லிக்கிட்டு நான் சமாதானத்துக்கு போக மாட்டேன், என் வயசு என்ன, இது என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் உண்மைதான். ஆமாம், ஒரு காலத்தில் இயேசு நமக்குள்ளே வந்தது தானே நம்முடைய ஸ்டேட்டஸே உயர்ந்துச்சு இல்லையா? அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம வந்து அவர் மாம்சத்தில் பட்ட பாடுகளினாலே கிறிஸ்துவோடு கூட சேருகிற ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சது. அதனால பாடுகளின் வழியாக நம்ம போகும்போது தான் தேவனுடைய கிருபை நமக்குள்ளே பெருகுகிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுங்க. எழும்பி நின்று உங்கள் வீட்டுக்குள்ளே இப்படிப்பட்ட ஊமையும் செவிடுமான ஆவி, பேச்சுவார்த்தை இல்லை, ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறது, சாப்பாடு பொங்கி டேபிளில் வைக்கிறது, போய் சத்தம் காட்டாமல் படுகிறது, அப்படிப்பட்ட சகோதரிகளை ஆண்டவருடைய நாமத்தில் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் ஒப்புரவாகி ஒரு சமாதானத்தை உண்டாக்கணும். ஆமாம், எங்கே போகிறேன், எங்கே வரேன், எங்கே வேலை பார்க்குறேன், எவ்வளோ சம்பாத்தியம் ஒய்ஃபுக்கு தெரியவே தெரியாது. பெரிய பிஸ்னஸ், ஹாங்காங் போகிறேன், டென்மார்க் போகிறேன், துபாயில் இருக்கிறேன், அங்கே இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன்னு சொல்கிற. ஆமாம், லட்சக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கிற. உண்மை, பரிசுத்தாவின் ஏவப்பட்டு யாரோடைய ஆண்டவர் பேசுகிறாரு. ஆனால் ஒய்ஃபுக்கு சரியான ஒரு ஹானர் உன் வீட்டில் கிடையாது. அந்த உன் மனைவியை சரியான ஒரு இடத்துல நீ வைக்கல, ஹானர் பண்ணல. ஆமாம், உன்னுடைய சம்பாத்தியம் அவளுக்கு தெரியாது, உன்னுடைய நடவடிக்கை அவளுக்கு தெரியாது. ஒரு வேலைக்காரியை போல ஒருவேளை நீ நடத்துவாயா இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உன்னோடு கூட இடைப்படுவாராக. இயேசுவின் நாமத்தினால் நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய உந்துதலோடு தான் அவங்களோடு பேசி ஜெபம் பண்ண போறோம். ஆமென், ஆமென். பாம்பாட்டிகள் வினோதமாக ஊதினாலும் தங்கள் காதுகளை அடைத்துக் கொள்ளுகிற செவிட்டு விரியனை போல இனி இருக்கக்கூடாது. நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமா, நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். துதிக்காத நாவு. ஆமா, எதுக்கு நமக்கு நாவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? துதிப்பதற்காக, ருசி பார்ப்பதற்காக மட்டுமல்ல, உணவை உட்கொள்ளுகிறதற்காக மட்டுமல்ல, மனதார கர்த்தரை துதிப்பதற்காக. ஆமென். ஆவியிலே நிரம்பி ஜெபிப்பதற்காக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார்.
ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடங்களை மனதில் வைத்து, ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள என் எதிர்காலத்தை குறித்த ஒரு தடை. ஆமா, சில வீடுகள் அப்பா இல்லை அம்மா இல்லை, சோர்ந்து போயிடாத. உன்னை வாழ வைக்கிறதுக்கு கர்த்தர் எப்படியாகிலும் உங்க வீட்டுக்குள்ள ஒரு மனிதனை கர்த்தர் அனுப்புவாரு. யாரை கொண்டாகிலும் ஒரு காரியத்தை செய்வாரு. ஆமென், ஆமென். அன்றைக்கு நகோமியை நம்பி அந்த ரூத்து மோவாபிய அந்நிய தேசம், அது விக்கிரக தேசம், அந்த நம்பி வந்ததுனால அங்கே பெத்லகேமில ஒரு போவாசை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்தார். ஆமென். போவாசை ஆயத்தப்படுத்தி வைத்தார். போவாசின் கண்களிலே ரூத்துக்கு கர்த்தர் கிருபை கிடைக்கும்படி தேவனே செய்தார். ஆமென். அவளுடைய காரியத்தில் போவாஸ் தீவிரமாய் செயல்பட்டான். கர்த்தரை நம்பி வந்த ரூத்துக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் போவாஸ். ஆமே, கர்த்தரை நம்புங்க, அவரால் எனக்கு ஒத்தாசை வரும். அவர் அதை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாரு, இவங்க வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அவங்க என்னை படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க, அவங்க எனக்கு கடன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அவர் அங்கே வர சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் ஏற கட்டுங்க, கையை உயர்த்தி கூப்பிடுங்க, இயேசுவேன் கூப்பிடுங்க, இயேசுவேன் கூப்பிடுங்க. ரீமாமா ஹபாலா ரீகா பௌதாலா. அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு. ஆமா, அவரை கேட்டா சொன்னாரு, அவர் கேட்டா சொல்லுவாரு, நான் எங்க சொன்னேன்னு சொல்லுவாரு. அல்லது ஆமா சொன்னேன், இப்ப முடியாதுன்னு சொல்றேன், என்ன செய்ய போறேன்னு சொல்லுவாரு. என்ன செய்ய போறீங்க? ஆமா, மனுஷனை நம்பாதீங்க. ரீமாமா ஹபௌ தூரா ஹாலா. எல்லா ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆமா, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க, அனல் மூட்டிருங்க. உங்க ஜெபத்தை அனல் மூட்டுங்க. ஆமென். என் ஜனங்கள் என்னிடத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணினால் என் ஜனங்களை மந்தை பெருகுகிறது போல மனிதர்களை பெருக பண்ணுவேன் சொன்னாரு. இது பெருக்கத்தின் வருடமாயே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதம் ஒரு பெருக்கத்தின் மாதமாயே இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால ரமாமா ஹபாரா பஹாலா ஹபாரபா. எல்லா சோர்வு, எல்லா அசதி, எல்லா நிர்விசாரம், எல்லா விதமான போராட்டத்தை அகற்றி போடுங்க. இப்ப பைபிளை மூடி வச்சிருங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமென். அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமென். ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமென். ஆண்டவரே, என்னுடைய எல்லா அவிசுவாசங்கள், விசுவாசத்துக்காக போராட முடியாம நான் தோய்ந்து போயிட்டேன். சரியான ஜெப ஜீவியம் கிடையாது, சரியான பைபிள் ரீடிங், ரெகுலர் பைபிள் ரீடிங்கே கிடையாது. ஆமா ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை தைரியப்படுத்துங்க, என்னை மன்னிங்க, என்னுடைய இரத்தத்தால கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்யுங்க. ஒரு புதிய எண்ணெய் அபிஷேகம் என் மேல வந்து இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால எல்லா விதமான பிசாசு, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள்ள போகாதே என்று ஏசப்பா நீங்க சொன்னது போலவே இப்ப யார் யார் வீட்டுக்குள்ள என்னென்ன ஆவிகள் எங்க விளையாடிக்கிட்டு இருக்குதோ, கிரியை செய்து கொண்டிருக்கிறதோ, அந்த ஆவிகளை துரத்துகிறேன். இனிமே பொல்லாத ஆவியே அந்த சரீரத்துக்குள்ள, அந்த குடும்பத்துக்குள்ள இனி மறுபடியும் நீ வரக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக, கர்த்தர் உங்களை நிரப்பி பலப்படுத்த போகிறதற்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடுங்க. Thank you Lord. என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கட்சியை தொடுவோம், அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கட்சியை தொடுவோம், அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன, ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுங்க. பவுலை போல் பயன்படுத்திடுங்க, பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, என்ன
நிரப்புங்க ஆண்டவரே. வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே ஆவியில கர்த்தர் நிரப்புகிறார். அடக்காதீங்க. நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே, மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. ஒவ்வொருவர் மேலும் ஒரு தேவ பிரசன்னம் வந்து அமர்ந்து விட்டது. உங்க சிந்தை மாற ஆரம்பித்து விட்டது. உங்க சரீரத்தில் இருந்த பாரமும் நீங்கி விட்டது. இனி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, இனிமேல் என் ஆண்டவரே நீர் பார்த்துக் கொள்வீர். என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் எதிர்காலம், என்னை சூழ இருக்கிற போராட்டங்களை கர்த்தாவே நீர் பார்த்துக் கொள்வீர். கர்த்தாவே நீர் பார்த்துக் கொள்வீர். கர்த்தாவே நீர் பார்த்துக் கொள்வீர். தகப்பனே, இந்த இரவிலும் ஆண்டவரே தாகத்தோடும் பாரத்தோடும் டெலிவிஷன் பெட்டிக்கு முன்னால உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்டு ஜெபித்த அத்தனை ஆயிரங்களுக்காக உம்மை மகிமைப்படுத்துகிறேன். சரீரத்தில் கொடுத்த ஒரு பெரிய விடுதலைக்காக ஸ்தோத்திரம். சிந்தையில கொடுத்த விடுதலைக்காகவும் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய சந்தோஷத்தின் ஆவியினால் அவர் நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்துருவின் கிரியைகளை அழிக்க கர்த்தர் சொல்லி கொடுத்த அருமையான பாடத்திட்டத்துக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனே, யார் யார் இப்போது என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் மன விருப்பங்கள் சங்கீதம் 20:4 அப்படியே நடப்பதாக. அத்தனை பேரையும் பலப்படுத்தி சுகப்படுத்தி சகாயம் பண்ணுங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க, உங்களுடைய பிரசன்னத்தால நிரப்புங்க, காத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து ஆண்டவரே, நாளைக்கு புதன்கிழமை ஒரு விசேஷித்த ஜெபம் இருக்கிறது. மிஷனரிகளுக்காக, அறியப்படாத இன மக்களுக்காக கர்த்தர் நடத்துங்கப்பா. அப்பா, நாளை காலை அதிகாலை 5:30 மணி இந்த குறுஞ்செய்திகளை கர்த்தர் பிளஸ் பண்ணுங்கப்பா. உம்முடைய கிருபை தாங்கட்டப்பா. உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படட்டப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நடத்துவார். ஆமென். கர்த்தர் ஒருவரே உங்களை நடத்துவார். கர்த்தருக்குள்ளே தைரியமா இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.